Why are brands not upgrading hardware? ஏன் பிராண்ட்ஸ் ஹார்ட்வேரை அப்கிரேடே பண்ண மாட்டாங்க? அதே நேரத்தில் அப்கிரேட் பண்ணாமையே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி மொபைல்ஸை சேல் பண்ணுறாங்க. அது ஏங்கிறத பற்றியும் ஒரு கிளியரான 5 பாயிண்ட்ஸில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சும்மா பேருக்குன்னு ஒரு அப்கிரேட் மார்ஜினலாக அப்கிரேட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் மேக்ஸிமம் அந்த வேல்யூவை புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கும் அதே நேரத்தில் ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டான அப்கிரேடு தான் உங்களை அடுத்த ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாம்சங் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நவ் இப்போதைக்கு வந்துக்கிற கேலக்ஸி M35 5Gயும் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற கேலக்ஸி M36 5Gயும் சேம் ஃபோன் தான், நோ டிஃப்ரென்ஸ். இதில் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று சுத்தமாக கிடையாது. பிகாஸ் ஸ்போர்ட்ஸில் டிஸ்பிளேல சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதில் பேட்ரி அண்டு பர்ஃபார்மன்ஸ்லையும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் ஒரே ஃபோன் தான், இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. மேபி நீங்கள் வந்து கேலக்ஸி M35 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 36க்கு அப்கிரேட் பண்ணலாம்னு வச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணாதீங்க. பிகாஸ் ரெண்டு ஃபோன் ஒன்று தான், அதில் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் பண்ணுற தப்பு, பிராண்ட்ஸ் ஒரு விஷயம் புதுசாக லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நம்பி நீங்கள் வாங்குறீங்களே, அதுதான் இப்போ. பிகாஸ் இதுக்கப்புறம் ஹார்ட்வேரை ஒரு அப்கிரேடும் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுதான் அதோட அட்வான்ஸ் வெர்ஷன். இதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணால் இதுக்கு இன்னும் நிறைய வருஷம் ஆகும். ஸோ பிராண்ட்ஸ் இப்போ லான்ச் பண்ணது தற்காலிகமான ஒரு ஃபோனாக தான் லான்ச் பண்ணாலே தவிர்த்து அடுத்தடுத்து அப்கிரேட் கொடுக்கும்போது அவங்க அந்த ஃபோனை ஸ்லோ பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வேறு ஃபோனை வாங்கிறதுக்கு புஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கிளவராக யோசிச்சு ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா 2 to 3 days யூஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் மாற்றுங்க. இது மேபி உங்களோட மணியை கீப் ஆன் சேவ் பண்ணும். மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண வேண்டியதுலாம் 120 Hz AMOLED டிஸ்பிளே, அதே நேரத்தில் 520 பேட்டரி பேக்கப்பு, 50 to 180 MP கேமரா, ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இது தாண்டி அப்கிரேட் பண்ணால் அது அடுத்த செக்மெண்ட்டான 20 to 25,000 ஃபோனுக்கு மாறிடும். ஸோ பிராண்ட்ஸ்லாம் ஒரு ரேஞ்சுக்கான ஃபோனை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போது எல்லாம் அப்கிரேட் பண்ண முடியாத நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டான அப்கிரேட்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, இதுதான் இதில் அப்கிரேட் வெர்ஷன் நினச்சி இந்த ப்ரைஸுக்கு இது வேல்யூ ஃபார் மணின்னு நினச்சி வாங்கிடுவேன். பட் இதே கான்ஃபிகரேஷனில் இதை முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன் இருக்குது ஆல்ரெடி. பட் அந்த ஃபோன் வந்து பழைய மாடல்னு சொல்லிட்டு யாரும் வாங்கறதில்ல. புது மாடல்னு சொல்லி இதை வாங்கிடுறாங்க. பேலன்ஸ்டு அப்சர்வேஷன். பிராண்ட்ஸ் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மாற்ற வைக்கிறாங்க. உங்களோட ஃபோன் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த ஃபோன் ஸ்லோ ஆகிடுச்சு, இந்த ஃபோனை தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை மாற்றுவீங்க. ஸோ பிராண்ட்ஸ் வந்து உங்களை மேக்ஸிமம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஸ்லோ டவுன் மொபைலை ஸ்லோ பண்ணி உங்களை அடுத்த மொபைலை அப்கிரேட் பண்ண வைப்பாங்க. அதுதான் பிராண்ட்ஸ் பண்ணுற பெரிய ஒரு தப்புன்னு நான் சொல்கிறேன். ப்ரைஸ் இன்ஃப்ளூஷன் அண்டு 5G அண்ட் AI லெவல்ஸ். இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் மேக்ஸிமம் இருக்கிறது ரெண்டு ஃபீச்சர்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு எதுனா 5G ஃபோன் அண்டு AI ஏஐயில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எல்லா ஃபோன்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஏஐன்னு சொல்லிடுவாங்க, அதே நேரத்தில் 5Gன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ அதுதான் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அது போட்டாலே போதும். ஓகே, இது அப்கிரேட் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கான ஃபோனுன்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க மக்கள். இதுதான் பிராண்ட்ஸோட மெயின் ஃபேக்டராக இருக்குது. உங்களோட பிரெயினை பயங்கரமாக இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. ஓகே ப்ரோ, இது சாம்சங் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க கேட்டால் அஃப்கோர்ஸ் நாட். நீங்கள் யூஸ் பண்ணுற மெஜாரிட்டியான ஃபோன் பிராண்ட்ஸ் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெட்மி, ஷவுமி, ரியல்மி, விவோ, ஐக்யூ அண்ட் லாஸ்ட் நத்திங். ஸோ இந்த பிராண்ட்ஸோட மொபைல்ஸ் எல்லாமே ஒரே சேம் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். நோ டிஃபரன்ஸ். ஒரு மொபைல் இன்னொரு மொபைலுக்கு மிட்ரேஞ்ச் வேரியண்ட்டில் இருக்கிற மொபைல் மொத்தமும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்லைட் டிஃபரன்ஸ் மட்டுமே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபோனை வச்சுட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இருந்ததுன்னா மேபி அதை அப்கிரேட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அது 2 to 3 years யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அப்கிரேட் பண்ணுங்கள். அது ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு மேபி அவங்க வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்காம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க 2 years தான் கொடுப்பாங்க. அந்த 2 yearsக்கு அப்புறம் வர மொபைல் பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. அது ஒன்று மேக்ஸிமம் ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் இந்த வருஷம் வாங்குறீங்கன்னா அடுத்து ஒரு 27, 28 தான் மாற்றுவீங்க. அப்போது அந்த மாடல் டைப்பில் இருக்கிற அடுத்த 3rd வேரியண்ட் ஆர் 4th வேரியண்ட்லாம் இருக்கணும். பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த 4th வேரியண்ட் பட்டால் அதுக்கு முன்னாடி வர வேரியண்ட்டோட சின்ன ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். மேபி நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா கொஞ்ச நாள் 3-4 வருஷத்துக்கு கழிச்சு வாங்குங்கன்னா மேபி அது பெட்டர். மொபைல்ஸை எப்படிலாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். M32 அண்ட் M33 சாம்சங்கில் சொல்கிறேன், கேலக்ஸி டைப்ஸ் இது.
and M33 and M34, M35 and M36. Redmi and Xiaomiல Note 11 and Note 12 சின்னதா ஒரு நியூ டிசைன் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவ்வளோலாம் சொல்ல முடியாது. டிசைனிங்ல வேற எதுவும் பெருசா இருக்காது. Note 12 and Note 13 5G ஆட் பண்ணிருப்பாங்க. டிசைன்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது. Redmi 12 and Redmi 13 பேட்டரி சேஃப் அண்ட் கேமரா ஒன்லி. வேற எதுவும் நான் சொல்ற அந்த சிமிலர் டிஸ்பிளே ஆர் சின்ன சின்ன அப்கிரேட் தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது இதுல. அண்ட் ரியல்மி நார்ஸ் 50, நார்ஸ் 60 பேக் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. ரியல்மி 10 அண்ட் ரியல்மி 11, ரியல்மி 11X அண்ட் ரியல்மி 12X. அண்ட் விவோ அண்ட் ஐக்யூல பாத்தீங்கன்னா ஐக்யூ Z6 அண்ட் ஐக்யூ Z7. இந்த ஃபோன் தான் எனக்கு தெரிஞ்சு கேமிங்க்கு மேபி எல்லாருக்கும் அவ்வளோ டைப் கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த ஃபோன் தான் என் ஃப்ரெண்டும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். பட் அந்த ரெண்டுத்துக்கும் வேற சிமிலர் தான் சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது போல. ஸோ நானும் ரிசர்ச் பண்ணிக்க அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ஃபோன் ரொம்ப பெரிய மைண்ட் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே ஃபோன் தான். அண்ட் விவோ T1 அண்ட் T2 சிப் ஓன்லி. சிப் ப்ராசஸர் சிப் மட்டும் தான், வேற எதுவும் இருக்குது மற்றபடி அது இல்லை. நத்திங். நீங்க யூஸ் பண்ண வேண்டிய மேக்ஸிமம் தாட்ஸ் ஐ ஷேர் அபவுட் இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க ஒரு ஃபோன் வாங்க போறீங்க ஆல்ரெடி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபோனோட எத்தனாவது அப்கிரேட் வந்துக்குதுன்னு பாருங்க. அப்போ மேபி அது ஒரு 2 to 3, 4 அப்கிரேட் தாண்டி வந்ததுனாலே மோர் தென் இனஃப். அப்போ நீங்க அது வாங்குறது ரைட். பட் இல்ல ப்ரோ, நான் இப்பதான் வாங்கினேன், 1 இயர்க்குள்ளே ஸ்லோ ஆயிடுச்சு, நான் வேற இதுக்கு அடுத்து வர வேர்ஷன் வாங்கலான்னு இருக்கேன், இல்ல டைப் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்க உங்க மணியை போய் குப்பத்துல போடுறதுக்கு தான் சமம். பிகாஸ் ஒரே ஃபோன், அப்புறம் இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டிஸ்பிளே மாத்திருப்பாங்க, ஒரு பேட்டரியில கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக போய் ஒரு ஃபோன் வாங்குனீங்கன்னா அஃப்கோர்ஸ் நாட், அது வாங்கவே கூடாது. ஏன்னா பிராண்ட்ஸ் மேபி உங்களுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க அந்த ஃபோனை எவ்வளோ நாள் யூஸ் பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளோ நாள் அதை புஷ் பண்ணி அதை ஒர்க் பண்ண வச்சுருப்பீங்களோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே உங்க மணியை கொஞ்சம் சேவ் பண்ணி பெட்டரான ஃபோனே வாங்கிக்கலாமே. மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கு தான் இந்த ப்ராப்ளம்னு நினைக்காதீங்க. மேபி கொஞ்சம் வேல்யூபிள் ஃபார் மணின்னு நினச்சி 25, 30 கிட்ட போகும்போது கூட டிஃபரன்ஸ்க்கு வருது தான். பட் அப்போ மேபி கொஞ்சம் நல்லா அப்கிரேட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ப்ரைஸ் ஏரியா தான் நல்ல அப்கிரேட்ஸே கிடைக்குது தவிர்த்து மிட்ரேஞ்ச் ஃபோன் இந்த ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டாங்க. இது கொண்டு போயிருந்தா இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேபி கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் ஹேர் போட்டு போயிடுங்க. ஸோ